எஸ், குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம டேலியில் பார்க்க போகிற டாபிக் வந்து அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் அண்டு பேயபிள் மேனேஜ்மெண்ட். ரிசீவபிள் அண்டு பேயபிள் மேனேஜ்மெண்ட் இதை வந்து டேலியில் எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னா அதுக்கு பில் வைஸ் டீட்டெயில் மெயின்டைன் பண்ணியிருக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் ஐ வாண்ட் டு ஷேர். ஆறுன கஞ்சி பழங்கஞ்சி அப்படின்னு. அது என்ன ஆறுன கஞ்சி பழங்கஞ்சி? ஒரு கஞ்சின்னா அது சூடாக குடிக்கலாம். இப்போ முஸ்லீமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பக்ரீத் சமயம் ரம்ஜான் சமயத்தில் நோன்பு இருப்பாங்க. நோன்பு இருக்கும்போது நோன்பு கஞ்சி கொடுப்பாங்க. நல்லா சூடாக இருக்கும். சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்றீங்களா சார்னு கேட்காதீங்க. நான் சாப்பிட்ருக்கேன். நான் பொய் சொல்ல விரும்பல. நான் சாப்பிட்ருக்கேன். அது வெஜ்ஜா நான்வெஜ்ஜா அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் ஃப்ரெண்டு கொடுத்துருக்கேன், நான் சாப்பிட்ருக்கேன். அதே கஞ்சியை ஆற வச்சு குடிச்சோன்னு வச்சுக்கேன், டேஸ்ட் இருக்காது. அதான் ஆறுன கஞ்சி பழங்கஞ்சி. இப்போ நீ ஒருத்தனுக்கு கடன் கொடுக்குற அப்படின்னு வச்சுக்கோ. கடன் கொடுத்தினா அந்த கடனை வந்து வசூல் பண்ணணும். உடனே கேட்டால் வசூலாயிடும். 2-3 நாள் கேட்டால் வசூலாயிடும். 1 மாதம் கழிச்சு கேட்டால் ஆமாம் போன்னு மாற்றிடும். அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாரு. எனக்கு ஒரு ஹேபிட் உண்டு. நான் சாயந்தரம் கிளாஸ் டேலி கிளாஸ் எடுத்து முடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு 5:15 கிளம்புவேன். அங்கேருந்து 5:05 கிளம்பி நேராக வருவேன். நேராக வந்து இந்த நுங்கம்பாக்கம் மேம்பாலம் சிக்னல் தாண்டி அந்த ரைட்டில் அப்படி வந்துவேன். ஷார்ட்கட்டில் உள்ள போட்டு அங்கே ஒரு போண்டா பஜ்ஜி கடைக்காரன் விற்பான். அந்த போண்டா பஜ்ஜிக்காரன்ட்ட நான் 10 ரூபாய்க்கு தனியாக வாங்கிப்பேன். போண்டா வாங்கி அங்கேயே தின்னுடுவேன். ஏன்னா வீட்டுக்கு வந்தால் என் ஒய்ஃப் என்னன்னு கொடுக்க மாட்டான். நான் தின்னுடுவேன். ஒய்ஃபை சமாதானப்படுத்துறதுக்கு ஒய்ஃப்கிட்ட ஒரு 30 ரூபாய்க்கு போண்டா பஜ்ஜிலாம் வாங்கிப்பேன். இது ரெகுலராக அங்கே 10, அவளுக்கு ஒரு 30, 40 ரூபா. அதுக்கப்புறம் அங்கேருந்து வரும்போது ஒரு டீ வாங்குவேன். டீ வந்து பார்த்தீங்கன்னா 35, 40, 35, 75 ரூபா. சாயந்தரத்தில் எங்கள் ஸ்நாக்ஸ் ஓவர். இப்போ எனக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். அந்த மாதிரி என்ன பண்ணுறேன், இன்றைக்கி வரும்போது போண்டா பஜ்ஜி வாங்கிட்டேன். நான் 10 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டுட்டேன். வீட்டுக்கு வாங்கிக்கிட்டேன் 30 ரூபாய்க்கு. அடுத்தது டீ ஷாப் வரேன். டீ ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ன கணக்கு அப்படின்னா 35 ரூபாய்க்கு டீ வாங்குவேன். சக்கரை கம்மி டீ. கூடவே 3 பிஸ்கட் வாங்கி ஒரு பிஸ்கட் அங்கேயே தின்னுட்டு 2 பிஸ்கட்டு பேக் பண்ண சொல்லுவேன். வீட்டில் வந்து அந்த 2 பிஸ்கட்டில் ஒரு பிஸ்கட் நான் எடுத்துப்பேன். ஆக மொத்தம் எனக்கு தான் 2 பிஸ்கட் வரும். மேஜர் ஷேர். பட் என் ஒய்ஃப் என்ன தெரியுமா நினச்சிப்பா, நமக்கு 2 பிஸ்கட் இருக்குது, ஆளுக்கு 1 எடுத்துக்கிறோம் அப்படின்னு நினச்சிப்பா. அவளை தாண்டி நான் சாப்பிட்டுருப்பேன். அது வேறு விஷயம். பட் என்ன பண்ணுறது, இப்படி தான் உற்பத்தி ஆகணும். அந்த மாதிரி வரும்போது என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி 50 ரூபாயை தூக்கி கொடுக்குறேன். இதே 50 ரூபா நோட்டு தான், போய் சொல்லலை. இந்த 50 ரூபா நோட்டை அந்த டீ கடை வர பொண்ணுக்கிட்ட கொடுத்தேன். அவன் என்ன சொல்கிறா, சார் இந்த இடத்துல முனையில் அது கிழிஞ்சிருக்கு சார், எனக்கு அந்த நோட்டு வேண்டான்ட்டா. நான் சொன்னேன், ஏம்மா இந்த 50 ரூபாயை வச்சுக்கோம்மா, நாளைக்கு வந்து உனக்கு நான் வேறு நோட்டு கொடுத்துட்டு இதை வாங்கிக்கிறேன். அப்படி இல்லைன்னா நாளைக்கு நான் ஜிபே பண்ணிவிட்டு இந்த நோட்டை வாங்கிக்கிறேன். இல்லை சார் எனக்கு வேண்டாம் சார், உங்களை நீங்கள் ரெகுலராக வர ஆள் வச்சுங்க அப்படிங்கிறான். இப்போ அவன் என்ன வார்த்தை சொன்னால், நான் ரெகுலராக வர ஆள் வச்சுங்கன்றான். ஒரு கால் அசியூம் பண்ணிக்கோ, நாளைக்கு நான் போகாமல் விட்டுட்டேன் அந்த பக்கம். நாளன்னைக்கும் 2 நாள் போகலை. அப்புறம் வெள்ளி சனி ஞாயிறு லீவு. திங்கக்கிழமை போகிறேன்னு வச்சுக்கோ. திங்கக்கிழமை போகும்போது அந்த கடைக்கு நான் போவேன்னா மாட்டேனா? ஏற்கனவே 50 ரூபா தரணும். சரி, என்ன அந்த கடை விட்டானே வேறு கடை இல்லையா, பக்கத்தில் இன்னொரு கடை இருக்குது, அதை விட நல்லா இருக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட வாங்கிட்டு போக ஆரம்பிச்சிடுவான். அந்த கடை பக்கம் போக மாட்டேன். ஒரு 10 நாள் போகாம போட்டோன்னா அந்த பொண்ணுக்கு அது மறந்தே போயிடும். அது ரைட்டா? அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம வாங்க ஆரம்பிப்போம். ஞாபகம் வந்து கேட்டிருந்தா, இல்லை கொடுத்த மாதிரி இருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டோன்னா முடிஞ்சு போச்சு. அந்த 50 ரூபா நமக்கு லாபம். ரைட்டா? இதுதான் உண்மை. ஆக்சுவலாக அந்த 50 ரூபாய் அந்த பொண்ணு என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்க முடியுமா? ஏன்னா என் ஃபோன் நம்பர் தெரியாது. ரைட்டா? இதுதான் வந்து ரிசீவபிள் அண்டு பேயபிள் மேனேஜ்மெண்ட். நீ வந்து பணம் கொடுக்குற அப்படின்னா, கடன் கொடுக்கும்போது கொடுத்த கடனை அவன்கிட்டேருந்து வசூல் பண்ணணும். அதுக்கு நீ கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணணும். இல்லைன்னா வராது. இந்த 50 ரூபாய் எனக்கு ஏமாத்தணும்னு தோணுது. நீ 1,00,000 ரூபாய்க்கு ஒருத்தன்ட்ட விற்கிற, அவன் திருப்பி கொடுக்கணும்னு அவனுக்கு தோணுமா? இந்த காலத்தில் நாணயஸ்தான் இருப்பான். ஒரு சில நாணயஸ்தெல்லாம் இருக்கான், இல்லைன்னு சொல்ல வரல. நீ 20,450 ரூபா 60 பைசாக்கு விற்றுட்டு 20,461 ரவுண்டாக பண்ணுவேன். அவன் பேமெண்ட் பண்ணும்போது 20,460 ரூபா 60 பைசான்னு செக்கை போட்டு தருவான். என்ன மாதிரி ஆளுன்னு பார்த்தீங்கன்னா அவன் யாராவது ஐயங்காராக இருப்பான். கரெக்டாக கணக்கு வழக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பான். பைசா மேலே நாம இல்லை செட்டியாராக இருப்பார். இந்த 2 பேரில் யாரோ ஒருத்தர் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவான். நீ ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருப்பேன். ரவுண்ட் ஆஃப் நான் ஏன் தரணும்மா? நான் ரவுண்ட் ஆஃப் காசு கொடுக்கணும்னு எனக்கு ஒன்றும் சட்டம் இல்லையே.
உனக்கு கொடுக்க வேண்டிய காசுக்கு மேலே நான் ஒரு பைசா நான் தரமாட்டேன் அப்படின்னு ரூல் பேசுகிற மாதிரி ரூல்ஸ் ராமானுஜம் அவன்லாம் இருப்பான். மொத்தமாக எங்கேயாவது கோட்டை விட்டுட்டு போயிடும். இப்படியெல்லாம் இருக்குது காலங்கள், ரைட்டா? அந்த மாதிரி இருக்கிற காலங்களில் இந்த ரிசீவபிள் அண்ட் பேயபிள் மேனேஜ்மெண்ட்டை எப்படி மேனேஜ் பண்ணுறதுங்கிறது தான் இன்றைக்கி டாபிக். அதுக்கு வந்து ஒரு லைவ் எக்ஸாம்பிளாக டிக்ஷா பேக்கேஜிங் அப்படின்னு ஒரு கம்பெனி, என்னுடைய ஒன் ஆஃப் த கஸ்டமர், அந்த கம்பெனி நான் எடுத்துக்கிறேன் சாம்பிள் கம்பெனி. அந்த கம்பெனியோடைய பேலன்ஸ் ஷீட்டை பார்ப்போம். இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனியோடைய பேலன்ஸ் ஷீட்டில் ஆக்சுவலாக அது லைபிலிட்டி சைடு இருக்குது. முதல் கேள்வி பாருங்கள், சன்ட்ரி டெட்டாஸ்லேருந்து வர வேண்டிய காசு லைபிலிட்டி சைடு இருக்குது. என்னுடைய முதல் கொஸ்டின், ஏன் வந்து கரண்ட் அசெட்ஸ் அசெட் சைடு இல்லாமல் லைபிலிட்டி சைடு இருக்குது? யாராவது ரீசன் சொல்ல முடியுமா? கரண்ட் அசெட்ஸ் அசெட் சைடு இல்லாமல் லைபிலிட்டி சைடு இருக்கு, எதாவது ரீசன் சொல்ல முடியுமா? நான் 10 செகண்ட் டைம் தரேன், பாருங்க அதுக்கு என்ன ரீசன் யாராவது கண்டுபிடிச்சு சொல்லுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 செகண்ட் முடிஞ்சு போச்சு. ஆக்சுவலாக கரண்ட் அசெட்ஸ் அசெட் சைடு இருக்கணும், ஆனால் லைபிலிட்டி சைடு இருக்கு. என்ன காரணம்? என்ன காரணம் யாராவது கண்டுபிடிக்க முடியுதா? என்ன காரணம் அப்படின்னா, இந்த க்ளோசிங் ஸ்டாக் வந்து நெகட்டிவ், லைபிலிட்டி சைடு இருந்தால் அது மைனஸ் பேலன்ஸ். கிரெடிட் பேலன்ஸ் மைனஸில் இருந்தால் ப்ளஸ். இப்போ லைபிலிட்டி சைடில் இந்த மாதிரி ஒரு ஃபிகர் ப்ளஸில் இருந்தால் அது கிரெடிட் பேலன்ஸ், மைனஸில் இருந்தால் டெபிட் பேலன்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சன்ட்ரி டேட்டா டெபிட் பேலன்ஸு, இது கிரெடிட் பேலன்ஸ். க்ளோசிங் ஸ்டாக்கு கிரெடிட் பேலன்ஸில் இருக்குமானா இருக்காது, ஆனால் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஃபிகர் ஏதோ தப்பாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஃபிகர் ஏதோ தப்பாக இருக்குது, நெகட்டிவ் ஸ்டாக்ஸு. ஆக்சுவலாக கரண்ட் அசெட்ஸை விட ஸ்டாக் வேல்யூ, நெகட்டிவ் ஸ்டாக்கு அசெட் வேல்யூவோட டெபிட் சைடு வேல்யூ அதிகமாக இருக்குது. அசெட்டை விட டெபிட் சைடு அதிகமாக இருக்குது. அதனால் கரண்ட் அசெட்ஸு கரண்ட் லைபிலிட்டி சைடு காட்டுது. இதான் ரீசன். சரி, இப்போ டெட்டாஸ் பாருங்கள். டெட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது? 29,17,918 இருக்குது. இதே வேல்யூ தானே எங்கே போனாலும் இருக்கணும். அதாவது ரிசீவபிள்னு போய் பாரு, இந்த வேல்யூ தானே இருக்கணும். இங்கே இருந்தபடியே நான் கால்றேன் பாருங்க. கேட்வே ஆஃப் டாலி ஆல்ட் ஜி, அவுட்ஸ்டாண்டிங், அதில் லெட்ஜர் அவுட்ஸ்டாண்டிங்ஸு, லெட்ஜர் அவுட்ஸ்டாண்டிங் போகண்டா, குரூப் அவுட்ஸ்டாண்டிங் போக பார்ப்போம். கேட்வே ஆஃப் டாலி டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங். அந்த அவுட்ஸ்டாண்டிங்கில் குரூப்பில் போய்ட்டு நம்ம சன்ட்ரி டேட்டாவை செலக்ட் பண்ணுவோம். சன்ட்ரி டேட்டாவை செலக்ட் பண்ணி பாருங்கள். சன்ட்ரி டேட்டாவில் போய் செலக்ட் பண்ணி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு, அதில் ரிசீவபிள் பார்ப்போம். ரிசீவபிளில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது? 1,91,03,000 அப்படின்னு இருக்குது. ஆக்சுவலாக வர வேண்டிய அமௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இருக்குது? பேலன்ஸ் ஷீட்டில், பேலன்ஸ் ஷீட்டில் அண்டர் சன்ட்ரி டேட்டாவில் வர வேண்டிய காசு 29 லேக் தான் இருக்குது. எங்கேருந்து இந்த ஃபிகர் வந்தது? டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு ரிசீவபிளில் வந்து 1,91,00,000 இருக்குது. இந்த ரிப்போர்ட்டை பார்த்து நம்ம பில்லை கேட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், நம்ம அடி வாங்க வேண்டியதுதான். தப்பு. அப்போ எப்படி இந்த ரிப்போர்ட்டை பார்க்கணும்? அல்லது ஏன் இந்த மாதிரி தப்பாக காட்டுது? 2 சினாரி. முதல்ல ஏன் வந்து அந்த மாதிரி தப்பாக காட்டுது? அது தப்பாக காட்டல, சரியாக தான் காட்டுது. என்ன அப்படின்னா, சப்போஸ் நீ சன்ட்ரி கிரெடிட்டாருக்கு பேமெண்ட் பண்ணியிருப்ப, ஆனால் பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் வந்து சேர்ந்துருக்காது. அப்போ அது கிரெடிட் பேலன்ஸ் பதிலாக டெபிட் பேலன்ஸ் காட்டும். அந்த டெபிட் பேலன்ஸும் இங்கே வந்து உட்காந்து, அதனால அது அதிகமாக காட்டுது. அதே மாதிரி சன்ட்ரி கிரெடிட்டார் ரிப்போர்ட் போய் பார்த்தாலும் வராது. அப்போ எப்படி போய் நம்ம டேலி பண்ணுறது? எப்படி போய் நான் பார்க்கறது? எது சார் கரெக்ட் ரிப்போர்ட் அப்படின்னா, ஒரே வழி, நீ என்ன பண்ணணும்னா இப்படி பார்க்கக்கூடாது. ஃப்ரம் கேட்வே ஆஃப் டாலி டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங், அதில் குரூப்பில் போய்ட்டு அங்கே சன்ட்ரி டேட்டான்னு ஒன்று இருக்குது. அந்த சன்ட்ரி டேட்டாவை செலக்ட் பண்ணு. இந்த சன்ட்ரி டேட்டாவை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இந்த 2 ஃபிகர் இருக்குது. 81 லேக்குக்கும் 52 லேக்குக்கும்.
81,23,519 minus 52,05,600 பார்த்தீங்கன்னா 29,17,000. ஓகேவா? இது கரெக்டான ஃபிகர். இதுதான் வந்து கரெக்டான ஃபிகர். அப்படி பார்க்கணும். சரி, இப்போ இந்த சண்டே டேட்டாருடைய இது எப்படி பார்க்கணும்? முதல்ல எப்படி பார்க்கணும்னா ஃப்ரம் கேட்வே ஆஃப் டேலி டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு அவுட்ஸ்டாண்டிங்கில் போயிட்டு குரூப்பில் சண்டே டேட்டார் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கணும். இதில் வந்து டெபிட் சைடு இருக்கிறது வர வேண்டிய காசு, கிரெடிட் சைடு வந்து அவன் அட்வான்ஸ் கொடுத்து வச்சுருக்கான். அவ்வளோதான். அட்வான்ஸ் கொடுத்து வச்ச காசுக்கு நீ மெட்டீரியல் சப்ளை பண்ண வேண்டியது உன்னுடைய லைபிலிட்டி. பட் டெபிட் சைடு காஸ்ட்டுங்கிறது, டெபிட் சைடு பேலன்ஸுங்கிறது உனக்கு வர வேண்டிய காசு. நீ எந்த காசை கேட்கணும், எப்படி கேட்கணும், அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. பரேட்டோ அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பரேட்டோ அனாலிசிஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. யாருக்காவது தெரியுமா பரேட்டோ அனாலிசிஸ் அப்படின்னா என்னென்னு? 80-20ன்னு ஒரு ரூல். நமக்கு எல்லாமே 80-20 ரூல் தான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பரேட்டோ அனாலிசிஸில் கூகுள்லேயே போய் தேடுவோமே, வாட் இஸ் கால்டு பரேட்டோ அனாலிசிஸ். நான் சொல்கிறது ரைட்டா தப்பா? பரேட்டோ அனாலிசிஸ், பரேட்டோன்னு ஒருத்தர் அவர் அனாலிசிஸ் பண்ணி வச்சுருக்காரு. Pareto analysis, also known as 80-20 rule, is a decision making technique that focuses on identifying the vital few causes that lead to the majority of problems of or effects, allowing for prioritization and effort and resources. The core concept is that roughly 80% of the effects come from 20% of causes. That's Pareto analysis. ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் நாம் எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுறது எவ்வளோ நேரம்னா, இப்போ என்னையே எடுத்துக்கோ, டேலி கிளாஸு காலம்புற 6 மணிக்கு எழுந்திரிக்கிறேன், நைட்டு 10 மணிக்கு படுக்கிறேன். எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறேன், எவ்வளோ நேரம் இருக்கேன், ஒழிச்சுட்டு இருக்கிறது எவ்வளோ நேரம். காலம்புற எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கிறேன்? 6 மணி. படுக்கிறது எத்தனை மணிக்கு? 12 மணி. அப்போ திட்ட ஒரு 18 மணி நேரம். கிட்டத்தட்ட 18 மணி நேரம். இந்த 18 மணி நேரத்தில் எவ்வளோ நேரம் நான் கிளாஸ் எடுக்கிறேன், அதுதானே எஃபெக்டிவ். மார்னிங் ஒரு 1 ஹவர் எடுப்பேன், ஈவினிங் ஒரு 1 ஹவர், இப்போ ஒரு 1 ஹவர், 3 மணி நேரம். அப்போ 18 மணி நேரத்தில் 20% ஆஃப் த டைம் எவ்வளவு? 3.5 மணி நேரம். அந்த 3.5 மணி நேரம் தான் எனக்கு சம்பாதிக்கிற நேரம். பாக்கி நேரம்லாம் மேனேஜ் தான் பண்ணிட்டு இருக்கேன். எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ என்னுடைய 80% ஆஃப் த ரிசல்ட் கேம் ஃப்ரம் த 20% ஆஃப் மை டைம், whereas remaining 20% of the result comes from my 80% of the time. That is called Pareto analysis. அதுக்கு பேர் தான் Pareto analysis. இந்த கான்செப்ட் நம்ம எல்லாருக்குமே பொருந்தும். கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா தெரியும். நீ காலம்பரை எத்தனை மணிக்கு எந்திரிக்கிற, நைட்டு எத்தனை மணிக்கு படுக்க போகிற, நீ காலம்பரிலேருந்து நைட்டு படுக்க போகிற வரைக்கும் என்னென்ன வேலையெல்லாம் செய்கிற, எவ்வளோ நேரம் செய்கிற, லிஸ்ட்டு பண்ணி பாரு. அதில் ப்ரொடக்ஷனாக எஃபெக்டிவாக எவ்வளோ நேரம் வேலை செஞ்சுருக்க, உன்னுடைய ரிசல்ட்டு அதில் எவ்வளோ வந்திருக்கு, நீ எவ்வளோ நேரம் வேஸ்ட்டு பண்ணியிருக்க அப்படின்னு பாரு. தட் இஸ் கால்டு பரேட்டோ அனாலிசிஸ். இதே கான்செப்ட் டெட்டார் ஏஜிங் அனாலிசிஸ்க்கு எடுத்துட்டா இருக்கும். பட் அந்த ரூல் 80-20 இருக்கிறதுனால எக்ஸாக்டாக 80-20 இருக்குமானா இருக்காது. சம்டைம்ஸ் 70-30 இருக்கும், சம்டைம்ஸ் 60-40 இருக்கும், பட் சம்டைம்ஸ் 90-10 கூட இருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. ஒரு கம்பெனியில் மொத்தமாக 100 டெட்டாஸ் இருக்காங்க. 100 டெட்டாஸ் சேர்ந்து 1 கோடி ரூபா தர வேண்டியிருக்கு. அதில் அமௌண்ட் வைஸாக இன்க்ரீஸ் ஆர்டர்லேருந்து ஹையஸ்ட் வேல்யூலேருந்து லோயஸ்ட் வேல்யூ அமௌண்ட் வைஸு நம்ம சார்ஜ் பண்ணுறோம். அந்த மாதிரி சார்ஜ் பண்ணும்போது மொதல் 20 பேர் கொடுக்க வேண்டிய டெட்டாஸை கூட்டி பார்த்தீங்கன்னா 80 லட்ச ரூபா வர மாதிரி இருக்கும். அடுத்த பேலன்ஸ் இருக்கிற அந்த 80 பேரையும் கூட்டினா 20 லட்ச ரூபா இருக்கும். அப்போ நான் ஃபஸ்ட்டு யார்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கணும்? இந்த கீழே இருக்கிற 80 பேர்கிட்ட போய் கேட்டால் அந்தளவுக்கு தேராது, தம்படி தேராது. நீ மேலே இருக்கிற அந்த டாப் 20 கூட்டினு வச்சுக்கோ, உனக்கு 80% ஆஃப் த கலெக்ஷன் வந்துடும். கலெக்ஷன் எப்படி கேட்கணும் அப்படின்னு இருக்கு.
ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்க, மொத்தம் வர வேண்டிய காசு 81,23,000. இந்த காசு கொடுக்க வேண்டிய காசு, இது வர வேண்டிய காசு. இதை அப்படியே எக்ஸல்ல எக்ஸ்போர்ட் பண்ணி நான் சொன்ன ரூல் அப்ளை பண்ணி பார்ப்போம். கான்ஃபிகரில் போயிட்டு நான் ஃபைல் ஃபார்மேட்டை எக்ஸலாக மாற்றுறேன். எக்ஸலாக மாற்றிட்டு எங்கே வைக்கணும், இங்கேயே வைக்கிறேன். இப்போ நான் இந்த ஃபைலை வந்து எக்ஸலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். எக்ஸலில் எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பரேட்டோ அனாலிசிஸை நான் ப்ரூவ் பண்ணுறேன் பாருங்கள். எக்ஸலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், பரேட்டோ அனாலிசிஸ் ப்ரூவ் பண்ணுறேன். இந்த கம்பெனியில் மொத்தம் இருக்கிற டெட்டார்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, அதை பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணி 20%, 80% அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரேட்டோ அனாலிசிஸ் ரூலை நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம். எக்ஸல் வந்துருச்சு. நீ இந்த எக்ஸலில் வந்து நமக்கு கிரெடிட் பேலன்ஸ் தேவையில்லை, கட் பண்ணி தூக்கி விட்டு வச்சிருவோம். கிரெடிட் பேலன்ஸ் தேவையில்லை, கட் பண்ணி விட்டு வச்சிருவோம். அதில் சேல்ஸ் பில்ஸ் டு மேக் அதுவும் தேவையில்லை, கட் பண்ணி விட்டு வச்சிருவோம். பாக்கி எல்லாம் அப்படியே இருக்கட்டும். இதில் வந்து பிளாங்க் நமக்கு தேவையில்லை. பிளாங்க் பேஜ், அதாவது பார்த்து இந்த 60 பைசா பிளாங்க் பேஜ், பிளாங்க்கு நமக்கு தேவையில்லை, அவ்வளோதான். பிளாங்கையும் கட் பண்ணிவிடுவோம். பிளாங்க் வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, 3 இருக்குது, நம்ம 3ஐயும் கட் பண்ணிவிடுவோம். பிளாங்க் தேவையில்லை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இப்போ அமௌண்ட் வைஸ் நான் என்ன பண்ணுறேன், அமௌண்ட் வைஸ் கொண்டு வரேன். இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். அமௌண்ட் வைஸ் நான் வந்து இதே அமௌண்ட், இந்த 81 லட்சத்தை அமௌண்ட் வைஸ் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். கஸ்டம் ஸ்டார்ட்டில் போயிட்டு அமௌண்ட் வைஸ் ஹையஸ்ட்லேருந்து லார்ஜஸ்ட்லேருந்து ஸ்மாலஸ்ட் கொண்டு வரேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எது லார்ஜஸ்ட் அமௌண்ட்டோ அது மேலே இருக்கும், போக போக அப்படியே வந்துடும். இது 2,34,171 எங்கே வரணும், இந்த ஒரு நிமிஷம் இருங்க. 2,34,171 இங்கே வரணும். சரி பரவாயில்ல, இருந்துருப்போம். இப்போ நான் வந்து மொத்தம் எத்தனை டெட்டாஸ் இருக்காங்கன்னு பார்க்குறேன் கணக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர், பர்டிகுலர் மொத்தம் எத்தனை டெட்டாஸ் இருக்காங்கன்னு பாருங்க. மொத்தம் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க, 58 பேர் இருக்காங்க. 58 பேரில் 20% ஆஃப் த பீப்புள் எவ்வளவு, 58 × 20% பார்த்தீங்க அப்படின்னா 12 பேர். மொதல் 12 பேர் கொடுக்க வேண்டிய காசு, இல்லை 15 பேர் வச்சுப்போம். மொதல் 15 பேர்லேருந்து வர வேண்டிய காசு எவ்வளவு, பேலன்ஸ் இருக்கிறது எவ்வளவு, மொதல் 15 பேர் வச்சுப்போம். ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொதல் 15 பேர் எவ்வளோ காசு கொடுக்கணும் அப்படின்னா 60 லட்ச ரூபா கொடுக்கணும். மொதல் 15 பேர் 60 லட்ச ரூபா. இது டோட்டல் காஸ்ட்ல எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமௌண்ட்டு டிவைடட் பை டோட்டலாக வர வேண்டிய அமௌண்ட்டு இன்ட்டு 100 பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது, 75% இருக்குது. பேலன்ஸு பாருங்க, பேலன்ஸு 15 லட்ச ரூபா. இது எத்தனை பேர்ட்டதுன்னா ஒரு 45 பேர்ட்டு தான் வர வேண்டிய காசு. இதோடைய பர்சன்டேஜை போய் பாருங்க, 18%, 19%. ஸோ இது 75%, இது 19, 20%. இது 75, இது 20. ஓகேவா? 25, 75, 25 அப்படின்னு இருக்கு. இதுக்கு பேர் தான் வந்து பரேட்டோ அனாலிசிஸ் அப்படின்னு பேர். அப்போ வர வேண்டிய காசை நீ இந்த மாதிரி லிஸ்ட்டு பண்ணிவிட்டு ஹையஸ்ட்லேருந்து லோயஸ்ட்டு அதை நீ எடுத்துக்கணும். டோட்டல் இப்படி பிரிச்சுக்கணும். பிரிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து நீ யாரை பார்க்கணும் அப்படின்னா டிஎம்சி டேட்டாஸை பார்க்கணும், அடுத்தது ரிகோவை பார்க்கணும், டெல்டா கார்பரேஷன். முதல்ல இந்த 15 பேரை பார்த்து அதுக்கப்புறம் தான் பாக்கி இருக்கிறவன்ட்ட கேட்கணும். இல்லை மொதல் 20 பேரை பார்த்தாலே முடிஞ்சு போச்சு அமௌண்ட்டு, முக்கால்வாசி அமௌண்ட் உன் கையில் வந்துடும். ஓகேவா? இதுக்கு பேர் தான் 80-20 ரூலு. ஒரு 60 பேர் இருக்காங்கன்னா முதல்ல 15 பேர்கிட்ட முதல்ல கேளு,
கேட்டினாலே உனக்கு 80% ஆஃப் த அமௌண்ட் கலெக்ஷன் ஆகிடும். பாக்கி இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிமைனிங் 80 பீப்புளை கேட்டிங்கன்னா 20% ஆஃப் த அமௌண்ட்டு ரியலைஸ் ஆகும். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா பெரட்டோ அனாலிசிஸ் அப்படின்னு பேர். இந்த கான்செப்ட் புரிஞ்சவங்க எனக்கு ஒரு தம்ப் இம்ப்ரெஷன் போடுங்க. இந்த கான்செப்ட் நான் உங்களுக்கு புரியுது சார் அப்படின்னு சொல்லிட்டு. புரியல ஒரு தம்ப் இம்ப்ரெஷன் போடுங்க, நான் பார்க்குறேன். புரியுதா? ஏன்னா புரியலையா இந்த கான்செப்ட்? அப்புறம் நான் திரும்பவும் சொல்ல ஆரம்பிச்சிடுவேன். ஒன்று போட்டு இல்லைன்னா சொல்லிடுவேன். அதான் பவானி கொஞ்சம் உஷாரு. புரியுதா இல்லையா நான் சொல்றது? பெரட்டோ அனாலிசிஸ்னா என்ன? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏஜிங் அனாலிசிஸ் பார்க்கணும். போதும் லிஸ்ட் ரொம்ப பெருசாக இருக்கு. ஏஜிங் அனாலிசிஸ் எப்படி பார்க்குறது? கேட்வே ஆஃப் டாலி, டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங். அதில் குரூப்பில் சன்ரி டேட்டார். இந்த சன்ரி டேட்டாரில் லெட்ஜர் வைஸ் பில் வைஸ் அதை செலக்ட் பண்ணிக்கோ. F8 ப்ரெஸ் பண்ணி லெட்ஜர் வைஸ் பில் வைஸ். இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெட்ஜர் வைஸு இந்த அபிபேக்கு எத்தனை பில் தரணும், இவன் எத்தனை தரணும், இவன் எத்தனை தரணும், லெட்ஜர் வைஸ் பில் வைஸ். இதுக்கப்புறம் ஏஜிங் மெத்தட்னு ஒன்று இருக்குது. அந்த ஏஜிங் மெத்தடை செலக்ட் பண்ணிவிட்டு ஏஜிங் பை பில் டேட், ஏஜிங் பை டியூ டேட். ஏஜிங் பை பில் டேட்னா இந்த டேட்லேருந்து எவ்வளோ நாள் தரல. ஏஜிங் பை டியூ டேட்னா இந்த டேட்லேருந்து. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அபிபேக்கு வந்து பார்த்தீங்கன்னா பில் டேட்டுன்னு எடுத்தீங்கன்னா இங்கே, டியூ டேட்னா இங்கே. எப்படா நீ குளிச்ச? 2 பேர்கிட்ட கேட்குறான். நீ எப்போ குளிப்ப? தீவிலிக்கு குளிச்சிருவேன். நீனு நான் முந்தா நாள் குளித்தேன். முந்தா நாள்ங்கிறது பெரிய இன்ஃபர்மேஷன், தீவிலிங்கிறது சின்ன இன்ஃபர்மேஷன். இப்போதான் தீவிலிக்கு குளிப்பேன். அந்த மாதிரி நீ பேமெண்ட் கேட்கும்போது டியூ டேட்லேருந்து 30 நாள் கடன் கொடுக்குறேன். ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி விற்கிறேன், அதுக்கு டியூ டேட் வந்து மே 1 அப்படின்னா மே 1 வரைக்கும் அவன் காசு தரல. மே 3ஆம் தேதி சார் டியூ டேட் முடிஞ்சு 2 நாள் ஆச்சு அப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்க, 2 நாள் தானே ஆகுது, இன்னொரு 10 நாள் போட்டேன் தந்துடுறேம்மா. இதுவே பில் டேட்லேருந்து கேட்கணும், சார் உங்களுக்கு நான் சேல்ஸ் பண்ணி 32 நாள் ஆச்சு, பேமெண்ட் வரணும் சார். ஏன்பா டியூ டேட்டு 30 நாள் இப்போ தானேப்பா முடிஞ்சுது. இல்லை சார் உங்களுக்கு சேல்ஸ் பண்ணி 32 நாள் ஆச்சு சார், எங்களுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் அஃபெக்ட் ஆகுது கொடுங்க அப்படின்னு கேட்டால் பேமெண்ட் வருமா? டியூ டேட்லேருந்து கேட்டால் பேமெண்ட் வருமா? ஸோ நீ எப்போ கேட்டாலும் பில் டேட்லேருந்து பேமெண்ட்டை கேளு, நல்லது. ஓகேவா? பில் டேட்லேருந்து கேளு. அந்த மாதிரி பில் டேட்லேருந்து கேட்கும்போது ஏஜிங் பை பில் டேட்லேருந்து கேட்கும்போது நீ வந்து கிரிட்டீரியா வச்சுக்கலாம். மொத்தமாக எனக்கு வர வேண்டிய காசு எவ்வளவு, அதில் 30 நாளைக்குள்ளே வர வேண்டிய காசு எவ்வளவு, 30 to 60 எவ்வளவு, 60 to 90 எவ்வளவு, 90 to கிரேட்டர் than 90 எவ்வளவு. அந்த மாதிரி கிளாஸிஃபிகேஷன் எப்படி பண்ணணும்னா இந்த மாதிரி F6 ஏஜிங் அனாலிசிஸில் போய்ட்டு 30 to 60, 60 to 90, 90 to கிரேட்டர் than, இப்படி பார்த்தீங்கன்னா வர வேண்டிய காசு இப்படி லிஸ்ட் வரும். 30 நாளைக்குள்ளே வர வேண்டிய அமௌண்ட் 9 lakh. சத்யா யாரா இல்லடாங்கிற என்னையா? சத்யா இல்லடான்னு சொன்னது என்னையா? கிளாஸ் எடுக்கும்போது மியூட் பண்ணி வச்சுட்டு பேசு, ஆன் பண்ணிட்டு பேசாது. அப்புறம் நம்ம அந்த ரங்கம்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சு வீட்டில் ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க, இல்லை நம்மள ஏதாவது தண்டம் அப்படின்னு திட்டின்னு இருப்பாங்க, அதெல்லாம் விழும். நான் வந்து கொஞ்சம் உஷார், கடையில் வந்து உட்காந்துருவேன். இல்லைன்னு வச்சுக்கேன், என் ஒய்ஃபுக்கு திட்டுறதெல்லாம் நீங்கள் காதில் வாங்கினீங்கன்னா அவ்வளோதான், வாத்தியார் பாவண்டா அப்படின்னு அவ்வளோ திட்டு வாங்குவோம் நான் என் ஒய்ஃப்கிட்ட. ஓகேவா? எல்லாரும் அப்படிதான், எல்லாரும் அப்படி. எல்லா புத்திசாலிகளும் மனைவியின் முன் முட்டாள்களே. மனைவிக்கு முன்னாடி நம்ம புத்திசாலின்னு நினைச்சிட்டு நடந்துட்டோம்னு வச்சுக்கோ, நம்மளை விட முட்டாள் எவனும் கிடையாது. இந்த முட்டாள்னா என்னன்னு தெரியுமா யாருக்காவது? முட்டாள் அப்படின்னா நீ ஒரு முட்டாள் அப்படின்னா எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. நான் எல்லாருமே முட்டாள் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? யாருக்காவது தெரியுமா முட்டாள்னா என்னன்னு? முட்டு ஆள் அப்படின்னு அர்த்தம், முட்டு கொடுக்குறவன் அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திருவாரூர்ல ஒரு தேர் நடந்தது, ஓகேவா?
திருவாரூர் சேரியாட் ஃபங்க்ஷன். ஆக்சுவலாக இந்த மாதிரி திருவாரூரில் தேர் ஓடும். தேர் ஓடும்போது அந்த தேரோட்டம் இருக்குல்ல, அந்த தேரோட்டம் ஓடும்போது என்ன பண்ணுவாங்க, முட்டு கொடுப்பாங்க. ஓகேவா? வண்டியில் ஏற்கனவே எதுக்கு பிரேக் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த தேர் ஓடும்போது என்ன பண்ணுவாங்க, முட்டு கொடுப்பாங்க. அந்த முட்டை எதுக்காக கொடுக்குறது, அந்த முட்டு அப்படின்னு வச்சுக்கோ, அப்போ தான் வந்து தேர் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். லெஃப்டில் திருப்பணும், ரைட்டில் திருப்பணும் அப்படின்னா அது கிட்ட ஒரு 80,000 டன் எடை உள்ள ஒரு தேர், அதை கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு முட்டுக்கட்டை கொடுக்குறாங்க. அந்த முட்டுக்கட்டை கொடுக்குறவனுடைய பேர் என்னன்னா முட்டு ஆள். முட்டு அந்த அந்த தேரை வந்து காட்டுற மாதிரி தெரியுதான்னு பார்ப்போம். இந்த தேர் இருக்கு இல்லையா, இந்த தேர் பயங்கர சவுண்டா இருக்கு எனக்கு காலில். அந்த தேருக்கு முட்டு கொடுக்குறவன் அவனுக்கு பேரு முட்டு ஆள். முட்டு ஆள் அப்படின்னு பேரு, முட்டு ஆள் அப்படின்னு பேரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த முட்டு அவனுடைய கவனம் பூரா அந்த சக்கரத்துக்கு முட்டு கொடுக்கறதுலே இருக்கும். அவனுடைய கவனம் சிதறாது. ஸோ கவனம் சிதறாமல் வேலை செய்யக்கூடியவனே அப்படிங்கிறது தான் முட்டு ஆள். முட்டு ஆள் அப்படின்னு சொல்லி கடைசியில் முட்டாள் அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ யாராவது நம்மளை முட்டாள்னு சொல்லி திட்டாங்கன்னா சந்தோஷப்படுங்க. என் ஒய்ஃப் என்னை முட்டாள்னு சொல்லி திட்டுவான், உள்ளுக்குள்ளே நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏங்க முட்டாள் மாதிரி பேசுறீங்க அப்படின்பா. நான் வேலையில் கவனமாக இருக்கேன் அப்படின்னு என் மனைவி சொல்கிறேன்னு நான் புரிஞ்சுப்பேன். ரைட்டா? யாராவது இனிமேல் முட்டாள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் வேலையில் கவனமாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ரைட்டா? முட்டாள் அன்னைக்கு அப்படிதான் மடையன்னா என்னன்னு சொன்னேன். மடையன் மாதிரி வேலை செய்யாத, முட்டாள் மாதிரி வேலை செய்யாத, முட்டாள் மாதிரி பேசாதம்பாங்க. முட்டாள் பேச மாட்டான், வேலையில தான் கவனமா இருப்பான். மடையன், அதுக்கும் உனக்கு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். மடைய திறக்கிறவன் மடையன், உயிரை பணையம் வச்சு வேலை செய்யறவன் மடையன். ரைட்டா? அதனால யாராவது நம்மளை பார்த்து முட்டாள், யாராவது நம்மளை பார்த்து மடையன்னு திட்டினா, நீ அவன் திட்டலை, நம்மளை வந்து பெருமையா சொல்றான்னு நினைச்சு சந்தோஷப்படு. ரைட்டா? ஸோ இந்த இடத்துல எப்படி பார்க்கணும், 30 நாளுக்குள்ள வர வேண்டிய அமௌண்ட் எவ்வளவு, 30 to 60 நாள் எவ்வளவு, 60 to 90 எவ்வளவு, மேற்கொண்டு 90 நாள். இதில் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நீ இதுக்கு தான் கொடுக்கணும். இதை வந்து எக்ஸலில் எடுத்துட்டு அதில் யார் ஹையஸ்ட் அமௌண்ட்டு, இந்த 60 பைசா உட்காந்து கேட்டுன்னு இருக்க கூடாது, ரைட்டாக பண்ணிட்டு போயிடணும். இந்த 1,12,000, 21,000 இந்த மாதிரி பெரிய பெரிய அமௌண்ட்டாக பார்த்து முதல்ல வர வேண்டிய காசை கேட்கணும். அதுக்கு தான் இந்த ஏஜிங் அனாலிசிஸ் பயன்படும். அந்த ஏஜிங் அனாலிசிஸ் எப்படி பார்க்கணும், அதுக்கு வந்து இந்த சைடில் வந்து என்னென்ன ஷார்ட்கட் கீஸ் இருக்குது, அந்த ஷார்ட்கட் கீஸ்லாம் அப்ளை பண்ணி பாரு. ஏஜிங் அனாலிசிஸ், இந்த ஏஜிங் அனாலிசிஸ் வேணும்னா நீ என்ன பண்ணணும், வில் வைஸ் டீடைல் மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் உன்னால் ஏஜிங் டீடைல் மெயின்டைன் பண்ண முடியும். சார் ஏஜிங் டீடைல் பார்த்துட்டேன், ஃபோன் பண்ணி கேட்டுட்டேன், அப்போ கூட காசு கொடுக்க மாட்டேங்கிறான், என்ன சார் பண்ணுறது? ஒரு ரிமைண்டர் லெட்டர் அனுப்பு. ரிமைண்டர் லெட்டர் மொத்தம் 2 வகையான லெட்டர் இருக்கு. ஒன்று ரிமைண்டர் லெட்டர், இன்னொன்று கன்ஃபர்மேஷன் ஆஃப் அக்கௌண்ட். முதல்ல ரிமைண்டர் லெட்டர் அனுப்பு. ரிமைண்டர் லெட்டரில் ஐயா என்னென்ன பில்லு நீ தர வேண்டியிருக்கு, தரணும் அப்படின்னு வரும். அது ரிமைண்டர் லெட்டர், ஏன்னா பேமெண்ட் வாங்கணுங்கிற நோக்கத்தில் அனுப்புறது. கன்ஃபர்மேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸுங்கிறது அவன் பணமே தர வேண்டிய இல்லை அப்படின்னா கூட நீ அவனுக்கு இவ்வளோதான் பர்ச்சேஸ் பண்ணிக்கோ, இவ்வளோதான் சேல்ஸ் பண்ணிக்கோ, ஒன்றும் தர வேண்டியது இல்லை, இல்லை வர வேண்டியது இல்லை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறோம். இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி 50,000 ரூபாய்க்கு மேலே நீ யார்கிட்டேருந்து வர வேண்டியது இருந்தாலும் சரி, கொடுக்க வேண்டியதாக இருந்தாலும் சரி, யூ ஹாவ் டு கெட் கன்ஃபர்மேஷன் ஆஃப் அக்கௌண்ட்டு. அதுக்கிட்டேருந்து வாங்கி வச்சுக்கோ. நாளைக்கு அவனே பேமெண்ட் கொடுக்காம போயிட்டான்னா இந்த கன்ஃபர்மேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸு ஒரு ப்ரூஃப். ஸோ இப்போ அந்த 2 லெட்டரையும் எப்படி நம்ம ஜென்ரேட் பண்ணுறது, ரிமைண்டர் லெட்டர் எப்படி, கன்ஃபர்மேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் லெட்டர் எப்படி, ரெண்டையும் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, அதோட இந்த டாபிக் ஓவர். ஃபஸ்ட்டு வந்து ரிமைண்டர் லெட்டர். இப்போ பார்க்குறீங்க ரிமைண்டர் லெட்டர் எப்படி கிரியேட் பண்ணுறது. ஆல்டிஇ அதர்ஸு அதில் கிடையாது, ஆல்டிஇ கரண்ட்டு.
கரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரில் என்ன இருக்குது, ரிமைண்டர் லெட்டர். ஆல்ட் ஈயில் போய்ட்டு ரிப்போர்ட் டைப்பில் ரிமைண்டர் லெட்டர் அப்படின்னு போட்டு என்ட்ரு கொடுத்துட்டு இப்போ வந்து நீங்கள் ஃபைல் ஃபார்மேட் வந்து இதை வந்து நீங்கள் லெட்டராக அனுப்பிச்சிடலாம். பிடிஎஃப் எங்கே அப்படின்னா ட்ரைவ் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஃப்ரம் ட்ரைவு ஸ்பெசிஃபிக் பாத்தில் செலக்ட் ஃப்ரம் ட்ரைவு ஈயில் 107 பேட்சில் போட்டுருவோம், எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். குரூப் அவுட்ஸ்டாண்டிங் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இந்த மாதிரி வரும், ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி லெட்டர் வரும் வரிசையாக. எல்லா லெட்டரையும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துடலாம். To Abhibek, given below is the detail of amounts outstanding against your name in your books of accounts for the given state. 30 நாளைக்குள்ளே கொடுக்க வேண்டியது 30 to 60, 60 to 90, 90 நாள். இந்த அமௌண்ட்டை எனக்கு நீங்கள் கொடுங்க. அடுத்தது அரிஹந்த் பாலி பேக், நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு இவ்வளோ இருக்குது, 60 பைசா. இதை ரிப்போர்ட் நீங்கள் ரெடி பண்ணணும்னா என்ன பண்ணணும், அதுக்கு முன்னாடி நீங்கள் அக்கௌண்ட்ஸை பர்ஃபெக்டாக பில் வைஸ் வச்சுக்கணும். எந்தெந்த பில்லு எவ்வளோ நாளாக நீங்கள் தராமல் இருக்கீங்க கையெழுத்து போட்டு அனுப்பணும். இதுக்கு பேர் என்ன, ரிமைண்டர் லெட்டர், நினைவூட்டல் கடிதம். அந்த நினைவூட்டல் கடிதம் எப்படி போனோம், ஃப்ரம் கேட்வே ஆஃப் டேலி ஆல்டிஇ கரண்ட்டு, அதில் கான்ஃபிகரில் போய்ட்டு ரிப்போர்ட் டைப்பில் போய்ட்டு ரிமைண்டர் லெட்டர் அப்படின்னு போய்ட்டு உங்களுக்கு கிளாஸிஃபிகேஷன் இப்படி வச்சு நீங்கள் ஆல்டிஇ கொடுத்து பிடிஎஃபாக எக்ஸ்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்துடும். சார் கன்ஃபர்மேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், ரிமைண்டர் லெட்டர் வந்து அவுட்ஸ்டாண்டிங்கில் போகணும், கன்ஃபர்மேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர் வழியாக போகணும். ஃப்ரம் கேட்வே ஆஃப் டேலி டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் புக் லெட்ஜர். இப்போ அபிபேக் அப்படின்னு ஒன்று இருக்குது, இவனுக்கு பீரியட் வைஸ் பாருங்கள். இதை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் ஆல்டிஇ கரண்ட்டு, அதில் கான்ஃபிகரில் லெட்ஜர் அக்கௌண்ட்டில் போனீங்கன்னா கன்ஃபர்மேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணி இந்த இடத்துல செலக்ட் ஃப்ரம் ட்ரைவு இ ட்ரைவு 107 பேட்ச். இப்போ இந்த கன்ஃபர்மேஷன் ஆஃப் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் இதுவும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் பிடிஎஃபாக. கன்ஃபர்மேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எப்படி இருக்கு, இது வந்து கன்ஃபர்மேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். கிவன் பிலோ இஸ் த டீடைல்ஸ் ஆஃப் யுவர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆஸ் ஸ்டாண்டிங் இன் மை புக்கு. நம்ம பேமெண்ட் எதுவும் கேட்கல, கைண்ட்லி ரிட்டர்ன் 3 காப்பீஸ் ஆஃப் ஸ்டேட்டிங் யுவர் ஐடி அக்கௌண்ட் நம்பர் வித் டியூலி சைன் அண்ட் சைன் அப்படின்னு சொல்லிட்டு இவன்ட்ட 2 காப்பி 3 காப்பி நம்ம அடிச்சு விட்டுட்டு கேட்டோம் அப்படின்னா ஒரு காப்பி அவன் வச்சுப்பா, நமக்கு 2 காப்பி அனுப்புவான். தட் இஸ் கால்டு கன்ஃபர்மேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம இதுக்காரம் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா 2 டாபிக் பார்த்துட்டோம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் அண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இன்வென்ட்ரி, ரெண்டாவது அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் அண்ட் பேயபிள் மேனேஜ்மெண்ட். நாளைக்கு பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் ஆர்டர் அண்ட் ட்ராக் அடிஷ்னல் காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ், காஸ்ட் ப்ராஃபிட் நாளைக்கு பார்க்கலாம். எக்ஸாம் வந்து 20ஆம் தேதி. ஸோ தட் அதுக்கு முன்னாடி நான் திரும்ப சொல்கிறேன், யூ ப்ளீஸ் ஃபினிஷ் ஆல் யுவர் மார்க் டெஸ்ட்டு அலாங் வித் யுவர் காம்ப்ரிஹென்சிவ் டெஸ்ட்டு. அங்கே வந்துட்டு சார் எனக்கு இந்த டெஸ்ட் முடிக்கல அந்த டெஸ்ட் முடிக்கலன்னா வெயிட் பண்ண மாட்டாங்க. 20ஆம் தேதி யூ ப்ளீஸ் கீப் ரெடி டு ரைட் யுவர் எக்ஸாமினேஷன். இப்போ எல்லா கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக தான் இருக்கும். ஐ ஷல் சென்ட் த சாம்பிள் கொஸ்டின்ஸ். யூ ப்ளீஸ் கோ த்ரூ த ஆல் சாம்பிள் கொஸ்டின்ஸ். யூ ப்ளீஸ் கெட் ரிமெம்பர் அபவுட் யுவர் ஷார்ட்கட் கீஸ். புக்கு நான் உனக்கு கொடுத்துருக்கேன், அதில் இருக்கிற ஷார்ட்கட் கீஸ் படித்து பார்த்துக்கோ, நேவிகேஷன் படித்து பார்த்துக்கோ, ஜிஎஸ்டி டிடிஎஸ் அண்ட் இன்வென்ட்ரி ரிலேட்டட் கொஸ்டின், பர்ச்சேஸ் ஆர்டர் அண்ட் சேல்ஸ் ஆர்டர் மேனேஜ்மெண்ட், டேட்டா மேனேஜ்மெண்ட், ஒரு 5 சாப்டருக்கு மேலே 20 சாப்டர் வரைக்கும் அதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரும். எஸ்பெஷலி ஜிஎஸ்டி வித் டிடிஎஸ் நிறைய கேட்பாங்க. ஸோ நம்ம அதை பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, நன்றி வணக்கம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாலி சீனிவாசன். நன்றி வணக்கம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஒன்று. ரெண்டாவது, ராமகிருஷ்ணா மிஷன் அடுத்த பேட்ச்சு மே மாதம் 5ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம்.
ஸோ அதில் நிறைய வேகன்சி இருக்குது. உங்களுடைய நண்பர்கள்ட்ட நம்முடைய வாட்ஸ்அப்பில் நான் உங்களுக்கு ஆல்ரெடி அனுப்பிச்சிருக்கேன். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள், ஸ்டேட்டஸில் வைங்க, ஃபேஸ்புக்கில் போடுங்க. ஓகேவா? அந்த மாதிரி போட்டு ஒவ்வொருத்தரும் குறைஞ்சது 2 ஸ்டூடெண்ட்டை நீங்கள் தயார் பண்ணணும். இங்கிலீஷில் ஒரு பழமொழி உண்டு, லைக் ஃபோர் செலக்ட் 3 லவ் டு மேரி 1 அப்படின்னு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் குறைஞ்சது நீங்கள் 2 ஸ்டூடெண்ட் அனுப்பினீங்க அப்படின்னா 30 பேர் இருக்கீங்க, 60 ஸ்டூடெண்ட்ஸ், 60 அப்ளிகேஷன் வரும். அதுலேருந்து நாங்கள் செலக்ட் பண்ணும்போது ஒரு 30 செலக்ட் ஆகும். ஓகேவா? குறைஞ்சது ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும், 2 ஸ்டூடெண்ட்டையாவது பிடிச்சி அனுப்புங்க, உங்களுக்கு இந்த கோர்ஸில் திருப்தி இருந்தால். ஓகேவா? திருப்தி இருந்தால் நீங்கள் பண்ணுற வேலை அதுதான் பண்ணணும். இதுதான் ராமகிருஷ்ணா மிஷனுக்கு நீங்கள் செய்யக்கூடிய நன்றி கடன். தேங்க்யூ வெரி மச். உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் டாலி சீனிவாசன். பை. தேங்க்யூ.